உங்களை ரிஜெக்ட் பண்ணதே கர்த்தர் உங்களை அக்செப்ட் பண்றதுக்கு தான். உங்களை மற்றவங்க தள்ளி விட்டதே தேவனுடைய தீர்மானங்கள் உங்களில் நிறைவேறுவதற்காக தான். சில பேர் பரிபூர்ண நன்மைகளால் நிரம்பி இருப்பார்கள். அந்த பூரண வாழ்க்கையிலே நான் இல்லை என்று புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற அன்பு சகோதரியே, நீங்க எவ்வளோ உங்களை மக்கள் புறக்கணிச்சாலும் ஏசப்பா கிட்ட வந்தீங்கன்னா அவர் உங்களை திறந்த கரத்தோடு ஏற்றுக்கொண்டு வாய மகளேன்னு அரவணைப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா.